Good morning student. Today class 9th Max 5th chapter பயிற்சி 5.2. ஓகே, அதில் வந்து ஃபஸ்ட்டு அதோட கான்செப்ட் என்னென்னு பார்ப்போம். இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. இப்போ ஏங்கிற புள்ளி அண்டு பிங்கிற புள்ளி. ஏங்கிற புள்ளி வந்து x1, y1 அண்டு பிங்கிற புள்ளி வந்து x2, y2. ஸோ இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு ஒரு சூத்திரம். என்ன சூத்திரம் அப்படின்னா d equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். பயிற்சி 5.2 கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது, இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிக்க ஃபார்முலா அப்ளை பண்ணி பயிற்சி 5.2 நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ பயிற்சி 5.2 ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, கீழ்காணும் புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவுகளை காண்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து 4 ரோமன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ரோமன் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிட்டோம். d equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இப்போ ஃபஸ்ட் ரோமில் ஃபஸ்ட்டு புள்ளி என்ன, 1, 2. இந்த 1, 2 அப்படிங்கிறது x1, y1. ஓகேவா, எழுதிக்கணும் பாருங்கள். x1 வந்து 1, y1 வந்து 2. நெக்ஸ்ட்டு x2 4, 3 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 4, 3ல் வந்து x2 வந்து 4, y2 வந்து 3. ஓகே, இப்போ வேல்யூ எடுத்து வைட்டோம். இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம். d equal to square root of x2 வந்து 4. ஸோ 4 ஃபார்முலா அப்படி மைனஸ் x1 வந்து 1. ஸோ 4 minus 1 the whole square plus y2 வேல்யூ வந்து 3 minus y1 வேல்யூ இஸ் 2. ஸோ 3 minus 2 the whole square. ஸோ 4ம் 1 என்ன இருக்குது, சைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 4 minus 1 வந்து 3. ஸோ 3 ஸ்கொயர். 3 minus 2 வந்து என்ன, 1 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் இஸ் 9. 1 இஸ் 1. ஸோ √9 + 1 வந்து என்ன, √10. ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட் ரோமோட டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்ன, தொலைவோட வேல்யூ என்ன அப்படின்னா √10. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் ரோமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3, 4 அண்டு -7, 2. பாயிண்ட் வந்து என்ன, 3, 4 அண்டு -7, 2. இதில் வந்து x1 வேல்யூ வந்து 3, y1 வேல்யூஸ் 4, x2 வேல்யூஸ் -7, y2 வேல்யூஸ் 2. ஸோ இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு இப்படி எழுதிட்டோம்னு ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. ஃபார்முலா வந்து என்ன, d equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இப்போ x2 வேல்யூ வந்து -7 minus x1 வேல்யூ இஸ் 3. ஸோ -7 minus 3 the whole square plus y2 வேல்யூ இஸ் 2 minus y1 வேல்யூ இஸ் 4. ஸோ 4 ஸ்கொயர். -7 -3 இஸ் சேம் சைன், ஒரே குறி இருக்கனால ஆட் பண்ணிக்கணும். அப்போ -7 -3 வந்து -10 the whole square ப்ளஸ் 2 - 4 வந்து சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ -2 the whole square. மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், 10 ஸ்கொயர் பண்ணால் 100. இங்கே அகைன் மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், 2 ஸ்கொயர் இஸ் 4. ஸோ 100 + 4 104. ஸோ 104க்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 104க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்ளை பண்ணலாம். இப்போ 104ங்கிறது ஒரு இரட்டைப்படை நம்பர், அப்போ 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 10ல் வந்து 5 2s are 10, 2 2s are 4. அகைன் நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 26 கிடைக்கும். அகைன் நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 13. ஓகே, இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கலாம். இந்த 2ஐயும் 13 எடுக்க முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் 2√26. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரோமனில் செகண்ட் கொஸ்டின் இஸ் 2√26. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் பாயிண்ட் வந்து a, b அண்டு c, b. இப்போ a, bங்கிறது x1, y1. ஸோ x1 இஸ் a அண்டு y1 இஸ் b. நெக்ஸ்ட்டு x2 வந்து c அண்டு y2 வந்து b. ஸோ ஃபார்முலா வேல்யூ எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா வந்து என்ன, d equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகேவா, ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ வேல்யூ அப்ளை பண்ணலாம். x2 வேல்யூ என்ன, c minus x1 is a. ஸோ c minus a the whole square plus y2 வேல்யூ is b minus y1 வேல்யூ is b. ஸோ b minus b என்ன கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு c minus a the whole square square root of அப்படிங்கிறது இந்த ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் c minus a. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோமில் ஃபோர்த்து கொஸ்டின் வந்து 3, -9 அண்டு -2, 3. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 வேல்யூ வந்து -2 minus x1 வேல்யூ இஸ் 3. ஸோ -2 - 3 the whole square plus y2 வேல்யூ 3. ஃபார்முலா அப்படி மைனஸ் y1 வேல்யூ இஸ் -9. ஸோ 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஓகே, அப்போ
3 மைனஸ் 9 வந்து 12 ஸ்கொயர்னு ஆயிரும். இங்கே -2 -3 வந்து சேம் சைன். அப்போ ஆட் பண்ணால் -5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 12 ஸ்கொயர் பண்ணால் 144. ஸோ ஆட் பண்ணால் 169. ஓகே, 169 வந்து ஒரு வர்க்க எண். அப்போ அது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 13 கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 5.2ல் செகண்ட் கொஸ்டின் வந்து தரப்பட்டுள்ள புள்ளிகள் ஒரு கோடமையும் புள்ளிகள் என ஆராய்க. ஒரு கோடமை புள்ளிகள் அப்படின்னா கொடுக்கப்பட்ட புள்ளிகள் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமையும். ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிச்சுன்னா அது ஒரு கோடமை புள்ளிகள். எப்படி சார் நம்ம வந்து கிராஃப் இல்லை எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த டிஸ்டன்ஸ் இந்த தொலைவு ஃபார்முலா வச்சு அப்படி கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா 3 டைம் தொலைவு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அதில் பிக்கஸ்ட் வேல்யூக்கு ரிமைனிங் இருக்க 2 லோயஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணால் அந்த பிக்கஸ்ட் வேல்யூக்கு மிகப்பெரிய வேல்யூக்கு சமமாக இருந்துச்சுன்னா கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே கோட்டமை புள்ளிகள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போ ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏவுக்கும் பிக்கும் நம்ம தொலைவு கண்டுபிடிக்கணும். அப்போ தொலைவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 வேல்யூ வந்து 5 மைனஸ் x1 வேல்யூ 7. ஸோ 5 மைனஸ் 7 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வேல்யூ இஸ் 1. ஃபார்முலா அப்படி மைனஸ் y1 வேல்யூ வந்து -2. ஸோ 1 மைனஸ் ஆஃப் -2 த ஹோல் ஸ்கொயர். 5 மைனஸ் 7 வந்து என்ன? -2 த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1 + 2 வந்து 3 ஸ்கொயர். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ 4 + 9 வந்து √13. நெக்ஸ்ட்டு பிசி கண்டுபிடிக்கணும். பிசி கண்டுபிடிக்கும்போது இப்போ எப்படி கண்டுபிடிக்கும் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிடுறேன், பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ பி வந்து 5,1ங்கிறது x1, y1. சி வந்து 3,4ங்கிறது x2, y2. ஓகே, அந்த வேல்யூவில் அப்ளை பண்ணிங்க. அப்ளை பண்ண என்ன வருது? 3 மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். 3 மைனஸ் 5 வந்து டிஃப்ரெண்ட் சைன். அப்போ சப்ராக்ட் பண்ணால் 5ல் 3 பண்ணால் -2 த ஹோல் ஸ்கொயர். 4 மைனஸ் 1 சப்ராக்ட் பண்ணால் 3 ஸ்கொயர். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ 4 + 9 வந்து √13. அகைன் இதே மாதிரி ஏசி கண்டுபிடிக்கலாம். ஏசி கண்டுபிடிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 2√13 வருது. இப்போ ஏபி வேல்யூ வந்து √13, பிசி வேல்யூ வந்து √13 அண்டு ஏசி வேல்யூ வந்து 2√13. இதில் பிக்கஸ்ட் அப்படின்னு மிகப்பெரிய மதிப்புனா ஏசி. அந்த மிகப்பெரிய மதிப்புக்கு 2 மிகச்சிறிய மதிப்பை கூட்டுங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி. ஏபி வேல்யூ வந்து √13, பிசி வேல்யூ வந்து √13. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 2√13. 2√13 எதோட வேல்யூ? ஏசி வேல்யூ. அப்போ 2 மிகச்சிறிய மதிப்பை கூட்டினா ஒரு மிகப்பெரிய மதிப்பு வந்துச்சுன்னா அப்போ கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஓகேவா. ஸோ செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபினிஷ்ட். ஸோ செகண்ட் ரவுண்டில் செகண்ட் கொஸ்டினுக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. A,-2, A,3 அண்டு A,10. ஓகே, இப்போ இந்த A,-2 ஃபஸ்ட்டு புள்ளி வந்து ஏவும், செகண்ட் வந்து பியும், தேர்ட் வந்து சின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஏவுக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ x2 வேல்யூ வந்து a மைனஸ் x1 வேல்யூ a. ஸோ a மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வேல்யூ வந்து 3. ஃபார்முலா அப்படி மைனஸ் ஆஃப் -2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ a மைனஸ் a வந்து கேன்சல் ஆயிரும், 0 ஸ்கொயர். மைனஸ் ப்ளஸ்ஸு 3 + 2 5. ஸோ 5 ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 5. நெக்ஸ்ட்டு பிக்கும் சிக்கும் கண்டுபிடிச்சு இதே மாதிரி சேம் கண்டுபிடிச்சா அதோட ஆன்சர் வந்து 3 வருது. நெக்ஸ்ட்டு ஓகே, சிஏ கண்டுபிடிக்கணும். சிக்கும் ஏக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 2 வருது. ஓகேவா. இப்போ ஏபி எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியும் உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு டேரெக்டாக போயிட்டேன். ஓகேவா. டிஸ்டன்ஸ் தொலைவு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ ஏபியோட வேல்யூ வந்து 5, பிசியோட வேல்யூ 3 அண்டு சிஏவோட வேல்யூ 2. ஓகேவா. இப்போ ஸ்மாலஸ்ட் 2 வேல்யூ வந்து என்ன? 3 and 2. அப்போ பிசி ப்ளஸ் சிஏ. ஓகேவா. இதோட வேல்யூ 3, இதோட வேல்யூ 2. ஸோ ஆன்சர் இஸ் 5. 5ங்கிறது இதோட வேல்யூ ஏபி. அப்போ 2 ஸ்மாலஸ்ட் 2 சிறிய மதிப்பை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்குதா? அப்போ தரப்பட்ட புள்ளிகள் ஒரு நேர்கோட்டில் அமைகின்றன. ஓகேவா. தரப்பட்ட புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன அப்படின்னு சொல்லலாம். ஓகே, செகண்ட் ரோமன் ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? பின்வரும் புள்ளிகள் வரிசைப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது ஒரு இருசமபக்க முக்கோணத்தை அமைக்கும் என நிறுவுக. ஓகே, அவனே கொடுத்துட்டாங்க. ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட். அப்போ ஃபஸ்ட்டு முக்கோணத்தின் வகைகள் பார்ப்போம். என்ன அப்படின்னா சமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம்,
அசமபக்க முக்கோணம். ஓகே, இது சமபக்க முக்கோணம், இரண்டு பக்கம் சமமாக இருக்கும், ஒரு பக்கம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சமபக்க முக்கோணம் அப்படின்னா மூணு பக்கம் சமமாக இருக்கும். அசமபக்கம்னா மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன, தேர்ட் ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் கொஸ்டின் இரு சமபக்க முக்கோணம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் போடுவேன், செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துறேன், ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஓகே, அதை நீங்களாக ட்ரை பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் தொலைவு கண்டுபிடிக்கும். தொலைவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, d = ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 வேல்யூ வந்து 2 மைனஸ் x1 வேல்யூ 5, அப்போ 2 மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வேல்யூ வந்து 0 மைனஸ் y1 வேல்யூ வந்து 4. ஸோ 2 மைனஸ் 5 வந்து மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர், 0 மைனஸ் 4 வந்து மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஸோ 9 + 16 வந்து 25. 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5. நெக்ஸ்ட்டு பிசி கண்டுபிடிக்கணும். ஓகே, பி வந்து 2,0 அண்டு சி வந்து -2,3. ஸோ x2 வந்து -2, x1 வந்து 2. ஸோ -2 த ஹோல் ஸ்கொயர், y2 வந்து 3, y1 வந்து 0. ஸோ 3 - 0 த ஹோல் ஸ்கொயர். -2 வந்து சேம் ஸ்கொயர், அப்போ -4 த ஹோல் ஸ்கொயர். 3 - 0 வந்து 3 ஸ்கொயர். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ 16 + 9 வந்து 25. ஸோ 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5. நெக்ஸ்ட்டு சிஏ கண்டுபிடிக்கணும். சியும் அதே மாதிரி தான், x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணுறோம். இங்கே மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ 5 + 2 7 ஸ்கொயர், 4 - 3 வந்து 1 ஸ்கொயர். ஸோ 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ 49 + 1 வந்து 50. ஓகே, 50க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2 × 25 எழுதலாம். ஓகே, இது தனித்தனியாக போட்டால் √2, 25க்கு ஸ்கொயர் எடுத்தால் 5. ஸோ 5√2. ஸோ ஆன்சர் ஏபி வந்து 5 கிடைக்குது. ஓகே, பிசியும் 5 கிடைக்குது, சிஏ வந்து 5 கிடைக்குது. ஓகே, அப்போ 2 வேல்யூ, 2 தொலைவு கண்டுபிடிக்க வேல்யூ வந்து சமமாக இருக்குது. அப்போ கொடுக்கப்பட்ட முக்கோணம் என்னது, ஏபி = பிசி. எனவே இவை ஒரு இரு சமபக்க முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுலேயே செகண்ட் ரோமன் சொல்லியிருந்தேன். செகண்ட் ரோமன் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஹோம்ஒர்க்குன்னு கொடுத்துருந்தேன். அப்போ ஏபி பிசி, ஏ ஃபஸ்ட் என்னென்ன கண்டுபிடிக்கணும், ஏபி கண்டுபிடிக்கணும், நீங்கள் பிசி கண்டுபிடிக்கணும், சிஏ கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த கண்டுபிடிச்ச ஆன்சர் நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஏபிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆன்சர் கிடைக்குது, 8. பிசிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஓகே 2√53. சிஏ கண்டுபிடிக்கும் போது 2√53. இப்போ இதில் ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஏபி வந்து 8, பிசி வந்து 2√53 அண்டு சிஏ வந்து 2√53. இப்போ இதில் வந்து பிசியும் சிஏவும் சேமாக இருக்கா, அப்போ பிசி = சிஏ என்பது, எனவே இவை ஒரு இருசமபக்க முக்கோணத்தை அமைக்கும் நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, பின்வரும் புள்ளிகள் வரிசைப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது ஒரு சமபக்க முக்கோணத்தை அமைக்கும். சமபக்க முக்கோணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா 3 தொலைவு கண்டுபிடிக்கிறோம், அந்த 3 தொலைவும் சமமாக இருக்கும். அதாவது ஏபி பிசி சிஏ 3 வேல்யூ சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் நம்ம இதுலேயும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் போடுவேன், செகண்ட் கொஸ்டின் ஹோம்ஒர்க். ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன, ஏக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் தொலைவு கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏபி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்முலா என்ன, x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ x2 வந்து -2, ஃபார்முலா அப்படி மைனஸ், y1 வந்து 2, x1 வந்து 2. ஸோ -2 - 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். y2 வந்து -2 மைனஸ் y1 வந்து 2. ஸோ -2 - 2 சேம் சைன், அப்போ -4 த ஹோல் ஸ்கொயர், இது -4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், 4 ஸ்கொயர் பண்ணால் 16, மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 16 + 16 வந்து 32. ஓகே, அந்த 32 எப்படி அதெல்லாம் 2 × 16 பிடிக்கலாம். ஸோ 2 வந்து எடுக்க முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். 16 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4. ஸோ ஆன்சர் இஸ் 4√2. ஓகே, நெக்ஸ்ட்டு பிசி கண்டுபிடிக்கலாம். பிக்கும் சிக்கும் தொலைவு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ x2 வந்து -2√3, ஃபார்முலா அப்படி மைனஸ், x1 வந்து -2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வந்து 2√3, ஃபார்முலா வந்து மைனஸ், y1 வந்து -2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ -2√3 அப்படி அதிக்கலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். 2√3 அப்படி அதிக்கலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இதை வந்து நம்ம மாற்றி எழுதிக்கலாம்.
ஸோ மைனஸ் 2 ரூட் 3 ப்ளஸ் 2 வந்து 2 மைனஸ் 2 ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர். 2 ரூட் 3 ப்ளஸ் 2 வந்து 2 ப்ளஸ் 2 ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர். எதுக்காக இந்த ஃபார்முலா அப்படி அப்படின்னா ஃபார்முலா ரெட்டில் எழுதிக்கலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்மேட்டில் வருது, a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் a ஸ்கொயர், a வந்து 2 ஸோ 2 ஸ்கொயர், b வந்து 2 ரூட் 3 ஸோ 2 ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 2ab. அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 ரூட் 3. ஓகே, இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ a வந்து 2 ஸோ 2 ஸ்கொயர், b வந்து 2 ரூட் 3 அப்போ 2 ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 2 ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 ரூட் 3 இன்ட்டு 2 ரூட் 3. அப்போ 2 இன்ட்டு 2 4, ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3. ஸோ 4 இன்ட்டு 3 12 அப்படின்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 2 2 சார் 4, 4 2 சார் 8 அப்போ 8 ரூட் 3. அகெயின் சேம் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 2 ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் 12, 2 2 சார் 4, 4 2 சார் 8 ரூட் 3. இப்போ இந்த ப்ளஸ் 8 ரூட் 3க்கும் இந்த மைனஸ் 8 ரூட் 3க்கும் கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்போ 4 ப்ளஸ் 12 வந்து என்ன 16. ஓகே, இந்த 4 ப்ளஸ் 12 வந்து ப்ளஸ் 16. ஓகே, இது ரெண்டு கேன்சல் ஆகி முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போ 16 ப்ளஸ் 16 எப்படி எல்லாம், ஓகே 32 பதிலாக 2 ரூட் 16 எழுதலாம். ஓகே, 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4, 2 கிடைக்க முடியாது 4 ரூட் 2. ஓகே, அகைன் இதே மாதிரி CA கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ 2 மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 2 ப்ளஸ் 2 ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர், 2 minus 2 root 3 the whole square. இது வந்து என்னது, a plus b the whole square. So a square plus b square plus 2ab. இது a minus b the whole square, a square plus b square minus 2ab. ஓகே, இதை சால்வ் பண்ணி இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டனால ஆன்சர் என்னாவது 4 root 2. இப்போ ab 4 root 2 and bc 4 root 2 and ca 4 root 2. ஓகே, 3 தொலைவு வேல்யூவும் சமமாக இருக்குது. அப்போ 3 வாட்டி தொலைவு கண்டுபிடிக்கும், அந்த தொலைவு மூன்றுமே சமமாக இருக்கனால AB ஈக்குவல் டு BC ஈக்குவல் டு CA 4 root 2. அப்போ அனைத்து பக்கங்களும் சமம், ABC ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ 4th கொஸ்டினில் ஃபஸ்ட் ரோமன் வந்து சமபக்க முக்கோணம் சொல்லிட்டேன். ஸ்டார்டிங்கில் 4th கொஸ்டினில் செகண்ட் ரோமன் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்னு சொல்லியிருந்தேன். 4th கொஸ்டினில் செகண்ட் ரோமன் வந்து ஹோம்ஒர்க், அதோட ஆன்சர் கொடுத்துட்டேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ ஏபிசி அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது ஏபிக்கு கண்டுபிடிக்கும்போது ஆன்சர் வந்து 2, பிசிக்கு கண்டுபிடிக்கும்போது ஆன்சர் 2, சிஏ கண்டுபிடிக்கும்போது ஆன்சர் 2. ஓகே, ஸோ ஏபி பிசி சிஏ 3 வேல்யூமே ஈக்குவலாக இருக்கா, அப்போ அனைத்து பக்கமும் சமம், ஏபிசி ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ பயிற்சி 5.2 எந்த கான்செப்ட் அப்படின்னா தொலைவு, 2 புள்ளிகளுக்கு தொலைவு என்ன ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா படி தான் இந்த எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ரோமன் என்ன, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க, 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவும் சொல்லி ஒரு 4 கொஸ்டின் கொடுத்தா அந்த 4 கொஸ்டினுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம தொலைவு ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, ஒரே கோட்டமை புள்ளிகள், 3 புள்ளிகள் கொடுத்து ஒரே கோட்டமை புள்ளிகள் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா மிகப்பெரிய 3 வாட்டி தொலைவு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஒரு மிகப்பெரிய மதிப்புக்கு 2 மிகச்சிறிய மதிப்பு கூட்டினா அந்த மிகப்பெரிய மதிப்புக்கு சமமாக இருந்தால் கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோட்டமை புள்ளிகள் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இரு சமபக்க முக்கோணம், 3 வாட்டி தொலைவு கண்டுபிடிக்கணும், அது 2 தொலைவு வந்து சமமாக இருந்துச்சுன்னா கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு இரு சமபக்க முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லி நிரூபித்து காமிச்சிருக்கோம். இந்த 4th கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு சமபக்க முக்கோணம், அப்போ 3 வாட்டி தொலைவு கண்டுபிடிக்கணும், அந்த 3 தொலைவுமே சமமாக இருந்துச்சுன்னா இது ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, இதோட பயிற்சி 5.2 இருக்க ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் கொஸ்டின்ஸை வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.